வந்திருக்கவா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். அதாவது என்னடா இவன் இந்த வாய்ஸ பேசுறானேன்னு பாக்குறீங்க இல்லையா? கொஞ்சம் எனக்கு ஏதோ கொஞ்சம் வர வாய்ஸ் இந்த வாய்ஸ் தான். அதுவும் இந்த போன் கேமரால ஏதோ மாதிரி தான் வருது. அதனாலதான் சரி இந்த வாய்ஸே பேசிடுவோமேன்னு பேசுறேன். எதுக்கு நான் வந்திருக்கேன்னு பாக்குறீங்க இல்லையா? இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் வந்திருக்கு. அதுக்கு தமிழ் கமெண்ட்ரிக்கு ஆடிஷன் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டுருக்காங்க. வழக்கம் போல டிஆர் விஜயகாந்த் நினைக்கிறீங்க வராது. இல்ல அதெல்லாம் பேசி நான் போன ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆயிட்டேன். அப்புறம் என்னடா பேச போறீங்களா? புது வாய்ஸா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது என்ன புது வாய்ஸா? இல்ல இது நீங்க நினைக்கிற வாய்ஸ் இல்ல, இது சேதன வாய்ஸ். சரியா? சரி வாங்க, முதல்ல வரப்போது யாரு? இளைய தளபதி விஜய். வாங்க. நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிக பெருமக்களுக்கும். தம்பி அது என்ன நெஞ்சா இல்ல அருணாச்சல டெம்பிள் கிரீன் அபார்ட்மெண்டாப்பா? நான் கையால அணகடி தடுக்க நான் உன்னை கால்வால காட்டாரு போயிட்டே இருப்பேன். தம்பி நீங்க முதல்ல போன் கேமரா இவ்வளவுதான் தம்பி வச்சிருக்கேன். உள்ள வாங்க. போனா எல்லாம் அப்படியே போயிடுங்க தம்பி. எதுக்கு? தாதி விளையாடிதான் பழகம், வேடிக்கை பார்த்து பழகம் இல்ல தம்பி. உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். போன மேட்ச் மொத்தம் இந்தியன் டீமே வேடிக்கை தான் தம்பி விளையாடுச்சு. எங்க விளையாடுச்சு? நிறைய பேருக்கு இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என் கிட்ட இருக்குது தம்பி. என் கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தை நான் சொன்னேன்னு வைங்கல, இதுக்கும் ஏ சர்டிபிகேட் வாங்க வேண்டியது தம்பி. நீங்க கிளம்புறீங்களா? அடுத்து யார் வர்றது? வாங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தம்பி. சொல்லுங்க. நான் ரேசர்ண்ணே. சொல்லுங்க தம்பி. விக்டர் ரேசரா இல்ல ஜில்லட் ரேசரா தம்பி? விளையாட தெரியுங்க. சரி தம்பி விளையாடல. சொல்லுங்க. தம்பி நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்னு சொன்ன உடனே இந்த கண்ணாம்பூச்சி ஓடி பூச்சி எல்லாம் விளையாடுவாங்கன்னு நினைச்சீங்க தம்பி. இது கிரிக்கெட்டு கபடி எல்லாம் விளையாடுறாங்க தம்பி. அண்ணா இந்த திருப்பதி இறங்கி போய் பழக்கம் இல்ல, ஏறி போய் தானே பழக்கம் தம்பி. திருப்பதியில இறங்கி போனா வேலைக்கு ஆவா தம்பி. ஏறி போனா தான் 5 லட்டு தருவாங்க. சரியா? தம்பி நீங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் நினைச்சு மாத்தி பேசுறீங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வேலை 10 ஸ்போர்ட்ஸ் பாத்துட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் டான்ஸ் நாடக தப்பா வேற பேசாது. அது நெவர் எவர் கிவ் இட் அப் இல்ல தம்பி. நெவர் கிவ் அப். சரியா? மூடிட்டு கிளம்புங்க. அடுத்து யார் வருது? வாங்க. எப்படியா உப்பிட்ட நான் எடுக்கலன்னு சொல்றேன்ல தம்பி. வந்திருக்க விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பேசுற. சொல்லு தம்பி என்ன வேணும்? நேரா லோட்டஸ் படிக்கிறேன் காலேஜ் போயிட்டு பாக்குறோம் மச்சான். தம்பி உன்னை அப்படியே கலப்பி விட்டுருவோம் மச்சான். சொல்லு என்ன வேணும்? அண்ணே ஓப்பன் உங்கள்கிட்ட ஒண்ணு ஓப்பனா கேட்கணும்னு தம்பி. இந்த மாதிரி டபுள் மீனிங் காமெடிலாம் என்கிட்ட பேசாத. ஏன்னா இந்த அரகர மகாதேவி ஸ்கிரிப்ட் இல்லைன்னா என்கிட்ட தான் வந்து கேட்பான். என்ன வேணும் சொல்லு. அண்ணே நீங்க என்ன எல்லாரும் வாய்ஸும் பேசுறீங்க? சூர்யாவை என்ன கூப்பிடல தம்பி? நீங்க சூர்யாவை கூப்பிடலன்னு சொன்னோன்னே நீங்க நட்சத்திர கிரிக்கெட் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், நான் ஒரு மியூசிக் சொல்றேன். அது என்ன மியூசிக் தெரியுது பாக்குறீங்களா? ஸ்டார்ட் மியூசிக். டென் 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 டென். இந்த மியூசிக் கேட்டோன்னு உங்களுக்கு என்ன தம்பி ஞாபகம் வருது? அது தெரியாதானே? இதுதானே நம்ம கவுண்டமணி என்ன பேசுவாங்கல்ல, அந்த மியூசிக் தானே இது தம்பி. இப்பெல்லாம் எனக்கு இந்த மியூசிக் கேட்டா கவுண்டமணி ஞாபகத்துக்கு இல்ல, சூர்யா தான் ஞாபகம் வருது. நட்சத்திர கிரிக்கெட் ஞாபகம் இருக்கா? சரி தம்பி நீங்க கிளம்புங்க. அடுத்தால நான் கூப்பிட்டுக்கிறேன். போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். என்ன தம்பி சொல்லுங்க. ஒரு துள்ளி மழையில துவங்கிட பெருகண்ண. ஏப்பா அந்த இடத்த இன்னும் மாதவன் பாக்கல தம்பி. சரிண்ணே நான் கிளம்பிடுறேன். இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா எனக்கு கடுப்பாகுது. நான் கிளம்பிடுறேன். சரி தம்பி மூணு கிளம்பு. அடுத்து யாரு வருது? வாங்க. ஜிவி பிரகாஷ். கடிக்கிறப்பியா மூடு போடா கடிக்கிற. மூடு வந்தா முறைக்கிற தம்பி. எனக்கு மூடு வந்தா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. மூடி வந்ததை பேசு தம்பி. பசங்க சாப்பாவுக்குள்ள சும்மா விடாது தம்பி. வாய்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண வந்தீங்களா? ஆமாடா. மூடி நீ கிளம்புங்க. சரிண்ணே. அடுத்து யாரு? வாங்க. சூப்பர் ஸ்டார். வருக தந்திருக்கும் பெரியோர்கள்ல தாய்மார்கள்ல என்ன வாழ வைக்கும் தமிழ் கசிப்பேன் தலைவா. இன்னும் நீங்க கமெண்ட்ல செலக்டே ஆகல. அதுக்குள்ள இந்த டைலாக்லாம் எதுக்கு? டிவில போட்ட அப்புறம் கூட பரவாயில்ல. தீபாவளிக்கு போட்டா கூட இந்த டைலாக்லாம் பேசலாம். நான் 47 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். 63 வருஷம் தான் கன்னட. என்ன தலைவா சிஎஸ்கே பேக்னு சொல்லிட்டு சிஎஸ்கே என்ட்ரி போறீங்களா? நீங்க கடைசி வரையும் பெங்களூர் வின்னவர் ஆச்சு தான் தெரியும்ல. ஒரு பச்சை தமிழ தம்பி. இதுக்கு மேல என்னால ஸ்கிரிப்ட் எழுத முடியாது. நீங்க கிளம்பிடுங்க. நான் முடிச்சுக்கிறேன். சரிப்பா 5 நிமிஷம் ஆயிடுச்சு முடிச்சுக்கோ.